12th CBSE மேக்ஸ் கொஸ்டின் பேப்பருடைய 1 மார்க் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. தி டெரிவேட்டிவ் ஆஃப் 5 power x வித் ரெஸ்பெக்ட் டு e power x இஸ் டேஷ்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? d by de power x ஆஃப் 5 power x கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நாம் என்ன பண்ணலாம்னா y is equal to 5 power xன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அடுத்து z is equal to e power xன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்படின்னா இந்த 5 power x yன்னு எடுத்துங்க, இந்த e power x zன்னு வச்சுட்டோம்னா அப்போ dy by dz வேணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபர்ஸ்ட் y வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணால் dy by dxன்னு வருது. இப்போ 5 power x டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும்? a power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் a power x into ln a ன்னு ஃபார்முலா நமக்கு தெரியும். அப்போ இந்த 5 power x வந்து 5 power xன்னு போட்டு a பிளேஸில் 5 இருக்கிறதுனால ln 5ன்னு போட்டுக்கலாம். ஓகேவா? இதுதான் dy by dx. அடுத்து இந்த z டிஃபரன்ஷியேட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் x. dz by dx என்ன வரும் பாருங்க? ஈக்குவல் டு e power x டிஃபரன்ஷியேட் பண்ணால் e power x தான். ஓகே, இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து dy by dx ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டு dz by dx ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 1 டிவைட் பை 2 போடுங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன வரும்? dy by dxன்னு வந்துடுது. ஓகேங்களா? சார் dy by dx டிவைட் பை dz by dxன்னு வந்துடுது. இந்த dx dx கேன்சல் பண்ணிடலாம். கேன்சல் பண்ணால் நியூமரேட்டரில் என்ன இருக்குது பாருங்க? dy by dx வந்து 5 power x ln 5 டிவைட் பை dz by dx வந்து என்ன வருது? e power xன்னு வந்துடுது. இப்போ இந்த 5 power x by e power x இருக்கு இல்லையா, அது எப்படி எழுதிக்கலாம்? 5 by e power xன்னு போட்டுட்டு இன்ட்டு ln 5. ln 5 தான் லாகரிதம் பேஸ் 5, லாகரிதம் 5ன்னு பேஸ் ன்னு போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அப்போ ஆன்சர் என்ன வருது? தேர்ட் ஆப்ஷன் கரெக்டுன்னு எடுத்துக்கலாம்ப்பா. இந்த dy by dz வருது இல்லையா, இதுதான் வந்து டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 5 power x வித் ரெஸ்பெக்ட் to e power xன்னு ஆன்சர் கிடைக்குது நமக்கு.